வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளியே வருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்பொழுதைய முக்கிய வானிலை தகவல்: வங்கக்கடல்ல ஒரு புதிய நிகழ்வு உருவாகி தமிழகம் இலங்கைக்கு நல்ல மழை பொழிவை தரவிருக்கின்றது. ஒரு மழை சுற்று நமக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இன்று முதல் மழையின் வாய்ப்புகள் எப்படி இருக்க போகின்றது தொடர்ந்து பார்க்கலாம். இன்று காலை 8 மணி வரைக்கும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதியில் மழை இருக்கும். இலங்கையின் வட மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும். கேரளாவில மிகவும் கொடுமையான மழை கொட்டி தீர்த்திருக்கின்றது. ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. கேரளா, கர்நாடகா பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு பேரிடராக இப்பொழுது நாம் கேரளாவில் பார்த்து வருகின்றோம். கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகள் தொடர்ந்து நல்ல மழை ஒரு சில நாட்கள் பதிவாகி வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று மழையின் வாய்ப்புகள் சற்று தீவிரமடையும். பிற்பகல் 1 மணி அளவில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், ஒரு சில பகுதிகள், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பிற்பகல் 1 மணிலிருந்து இலங்கையின் வட மத்திய மாகாணம், சபரகமுவ மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணம் பரவலாக அநேக இடங்கள் மழையின் வாய்ப்புகள் பிற்பகல் 1 மணிலிருந்து தீவிரமாகும். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு இந்த மழையின் வாய்ப்புகள் தமிழகத்தில் இன்னும் பரவலாக, குறிப்பாக தமிழகத்தினுடைய வட கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா பரவலாக அநேக இடங்களில் கனமழை இருக்கும். குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் தமிழகத்தில வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் மிகவும் தீவிரமான மழை, ஆம்பூர் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய கனமழை. தமிழகம் பரவலாக அநேக இடங்கள், ஏறத்தாழ தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை இருக்கும். இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு இன்று மாலையில மழையின் வாய்ப்புகள் தீவிரமாகும். மாலை 4 மணிக்கு தொடங்குகின்ற இந்த மழை மாலை 6 மணி அளவில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் வரைக்கும் இன்னும் தீவிரமாக மழை பொழிவு இருக்கும். சென்னை அதையொட்டியுள்ள பகுதிகளில் சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்யும் நண்பர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்கள் வியாபாரங்களை திட்டமிட்டு நீங்கள் செய்வது நல்லது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் வரைக்கும், அதே போல சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் நல்ல ஒரு மழை பொழிவை பார்க்க முடிகின்றது. இது ஒரு ஆரம்பம். இது போன்று தினசரி அடுத்த ஒரு சில நாட்களுக்கு மழை பொழிவு தொடர்ந்து இருக்க போகின்றது. நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் நண்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நமது சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்திடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திடுங்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, வானிலை தொடர்பான தகவல்களை நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பார்த்து வருகின்றீர்கள். இன்னும் பல லட்சம் நண்பர்கள் நமது சேனல் மூலமாக பயனடைய வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திவிட்டு தினசரி காலை 6 மணி அளவில் வானிலை தகவலை பார்க்க சொல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை பார்த்து வருகின்றோம். நாளை புதன்கிழமை மாலை 4 மணி முதல் தமிழகத்தில் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலைக்கு செல்லும் நண்பர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் யாராயிருந்தாலும் கொடைகளை கொண்டு செல்வது நல்லது. மழை கோட்டு கொண்டு செல்வது கூடுதல் சிறப்பு. பாதுகாப்பு மிகவும் அவசியம். தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். தமிழகம், இலங்கையின் வானிலை நிலவரங்கள் வியாழக்கிழமை 6ஆம் தேதியை பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணி தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மழை இருக்கும். வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள்,
டெல்டா தென் மாவட்டங்கள். இலங்கையில் கிழக்கு மேற்கு வடமேற்கு பரவலாக மழை இருக்கும். தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற மிகவும் முக்கியமான செய்தி, செயற்கைக்கோள் வரைபடம் காட்டுகின்ற தகவலை பார்க்கும்பொழுது இந்த மழையானது தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருப்பதாக தோன்றுகின்றது. வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி வங்கக்கடல் நிகழ்வு தமிழகத்தை இலங்கையும் நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். ஸோ இது எந்த அளவிற்கு மழை பொழிவை தரவிருக்கின்றது. ஸோ கடுமையான வெப்பத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். வறட்சி, நீர் பற்றாக்குறை, விவசாயம் செய்வதற்குமே நீர் இல்லை, குடித்தண்ணீருக்குமே பல்வேறு இடங்களில் தட்டுப்பாடு. ஸோ இந்த நிலை மாற வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம், செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாறுவதற்காகத்தான் இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு ஒரு மிகவும் சிறப்பான மழையை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிகவும் ஒரு சிறப்பான செய்தி. ஸோ தொடர்ந்து ஒரு சில நாட்கள் மழையின் செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஸோ வங்கக்கடல், அரபிக்கடல் நிகழ்வுகள் மாறி மாறி தமிழகம் இலங்கைக்கு மழையை தந்தாலே ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இந்த தண்ணீர் பிரச்சனைகள் நிச்சயமாகவே மாறிவிடும். நமக்கு தேவை குடித்தண்ணீர், உபயோகப்படுத்துவதற்கு தண்ணீர், கால்நடைகளுக்கு தண்ணீர், தொழில் செய்பவர்களுக்கு தேவையான தண்ணீர். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலுமே தண்ணீர் இன்றி அமையாததாக இருக்கின்றது. இதனால்தான் எல்லாருமே நாம் நீரை அதிகமாக நாம் பாதுகாக்க வேண்டும், சிக்கனமாக உபயோகிக்க வேண்டும். நீரின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நீரை நாம் சேமிக்க வேண்டும். அதற்கேற்ற வழிமுறைகளை செய்ய வேண்டும். நமது ஊரிலே உள்ள நீர்நிலைகளை சுத்திகரித்து ஆழப்படுத்தி சரி செய்ய வேண்டும். மழை காலங்களில் அந்த தண்ணீர் அங்கு போய் சேர்ந்து மழை இல்லாத நாட்களில் நமக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இதை உணர்ந்தாலே போதும். ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து நாம் நமது ஏரிகள், குட்டைகள், குளங்கள் போன்றவற்றை சரி செய்து கிராமங்களில் பாதுகாத்து கொண்டு செய்யப்படுத்த வேண்டும். ஸோ இது போன்ற முக்கியமான வானிலை நிலவரங்களோடு அடுத்தடுத்த நாட்களில் உங்களோடு நான் இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.